இனிமே கண்டினியூஸா போலாம்னு நினைக்கிறேன். Very pleasant vanakkam to everyone. In this session, we will discuss the problems in Unit 1. Two resistances R1 is equal to 100 plus or minus 3 ohm. R2 is equal to 150 plus or minus 2 ohm are connected in series. What is their equivalent resistance? இரண்டு மின்தடையாக்கிகள் R1 இவ்வளவு ஓம் அண்ட் R2 இவ்வளவு ஓம் இருக்கிற அந்த மின்தடையாக்கிகளை தொடர் இணைப்புல இணைச்சிருக்கும். என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ், தொடர் இணைப்புல இந்த ரெண்டு மின்தேக்கிகளை இணைக்கும் போது, மின்தடைகளை இணைக்கும் போது தொகுபயன் மின்தடை கண்டுபிடிக்கணும். இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இந்த 100ங்கிறது யாரு? நம்மளோட மெஷர்மெண்ட். பிளஸ் ஆர் மைனஸ் 3ங்கிறது யாரு அப்படின்னா எரர். அதே மாதிரி செகண்ட் வேல்யூல 150ன்றது மெயின் மெஷர்மெண்ட், 2 அப்படின்றது யாரு? எரர். இப்ப நம்ம எரர் அனாலிசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். குட்டி, இது வேற எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கீங்களா இத பத்தி? ரெசிஸ்டார்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இந்தியா, சூப்பர். எங்க படிச்சிருக்கீங்க? அன்மியூட் பண்ணி பேசுங்க குட்டி. நத்திங் இஸ் ராங். அன்மியூட் அண்ட் டாக் டு மீ. 10th standard language. Fantastic, fantastic. 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கோம் ரெசிஸ்டார்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல்னு படிச்சிருக்கோம். மோர் தென் ஒன் ரெசிஸ்டாரை வந்து சீரீஸா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இதுதான் அந்த R1 ரெசிஸ்டார். திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் R2 ரெசிஸ்டார். இப்ப நம்ம சீரீஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? R1 அண்ட் R2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டாரை வந்து நம்ம தொடர் இணைப்புல இணைச்சாச்சு. இதனோட தொகுபயன் மின்தடை எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே இது தெரியும். Unmute and talk to me. RS is equal to R1 plus R2. ஞாபகம் வந்துருச்சா? All of you listening? Unmute பண்ணி பேசணும், மெசேஜ் வேண்டாம். இது இன்டராக்டிவ் செஷன் தான் குட்டியே. அதுக்குதான் நோட்டு பென்சிலும் கையில எடுத்து வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அன்மியூட் பண்ணி பேசுங்க. RS is equal to R1 plus R2 அப்படிங்கிறது தான் 2 ரெசிஸ்டார்ஸ் சீரீஸா கனெக்ட் பண்ணும்போது எஃபெக்டிவ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. இப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? எஸ் மிஸ். டேய் என்ன செய்றீங்க? ஓகே, யாரு ஒருத்தர் ஆன்சர் பண்ணா கூட ஓகே.
நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிடுவோம். அப்ப R1 is equal to 100 plus or minus 3 ohm பிராக்கெட்ல இருந்திருக்கணும். அப்ப R2 is equal to 150 plus or minus 2 ohmங்கிறது யூனிட். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R is equal to RS கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. RS is equal to R1 plus R2. இப்ப R1க்கு பதிலா என்ன பண்ணிருக்கோம், RS is equal to 100 plus or minus 3 plus என்ன பண்ணிருக்கோம், இந்த பிளஸ்க்கு பிளஸ் அப்ளை பண்ணிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் R2 150 plus or minus 2ன்னு அப்ளை பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும், இது மெஷர்மெண்ட்டை தனியா எடுத்துக்கணும், எரரை தனியா எடுத்துக்கணும் இல்லையா. இங்க காமன் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். எரர் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான். டூ மெஷர்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி எப்படி எரர்ல மென்ஷன் பண்றது. ஃபர்ஸ்ட் மெயின் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். 100 plus 150, இந்த காமன் சைன் அப்படிங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ். அதுக்கப்புறம் யார் இருக்கிறா, எரரை கூட்டணும். 3 plus 2. அப்போ RS is equal to 100 150 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 250 plus or minus 3 plus 2ன்றது யாரு, 5. யூனிட் வந்துட்டு ஓம். Therefore RS is equal to 250 plus or minus 5 ohm. 100 plus or minus 3 ohm அப்படின்னும் 150 plus or minus 2 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டாரை சீரீஸா கனெக்ட் பண்ணும் பொழுது அதனோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RS is equal to 250 plus or minus 5 ohm. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, miss. Yes, Okay miss. da. Okay, good, good, good. Keep it up. Okay. Yes, miss. அடுத்து பாருங்க. இப்ப அடிஷன் பார்த்தோம், அடுத்தது சப்ட்ராக்ஷன் பார்க்க போறோம். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதுக்கு ரிலவெண்டான ப்ராப்ளம்ஸ் தான் இது. சரி, இப்ப பாருங்க. The temperatures of two bodies measured by the thermometer are T1 is equal to 20 plus 0.5 degree Celsius. 20ன்றது மெஷர்மெண்ட், 0.5 அப்படின்றது எரர். இந்த எரர் வந்து பிளஸ்லயே கொடுத்துட்டாங்க. அடுத்தது T2 is equal to 50 plus or minus 0.5 degree Celsius. அப்போ calculate the temperature difference and the error therein. வெப்பநிலை வேறுபாட்டை கண்டுபிடிக்கணும், அதுல இருக்கிற பிழையை நாம கண்டுபிடிக்கணும். The temperatures of two bodies, ரெண்டு ஆப்ஜெக்டோட வெப்பநிலையை வந்து நாம அளவீடு செய்யறோம் தெர்மோமீட்டர் அப்படிங்கிற சாதனத்தை பயன்படுத்தி. முதல் பொருளோட வெப்பநிலை இவ்வளவு இருக்கு, இரண்டாவது பொருளோட வெப்பநிலை இவ்வளவு இருக்கு. இப்ப இந்த வெப்பநிலை வேறுபாடு என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? All of you understand this question? Yes, miss. Okay. Yes, Good. Very good. இப்போ சொல்யூஷன் பாருங்க. கிவன் எழுதணும் ஃபர்ஸ்ட். T1 ஓட வேல்யூ எழுதி இருக்கோம். இங்க பாருங்க பிளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. கொஸ்டின்ல அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க போட்டுக்கணும். T2 வந்து 50 பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ். இப்ப டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? Tங்கிறது மெயின் டிஃபரன்ஸ். அப்ப T is equal to T2 minus T1. எதனால இந்த T2 minus T1 சொல்லுங்க பார்க்கலாம்.
ஏன் T1 மைனஸ் T2 பண்ணாம T2 மைனஸ் T1 டிஃபரன்ஸ் போடுறோம்? டேய் என்ன செய்றீங்க? வெரி சிம்பிள். உங்க எல்லாருக்குமே இந்த ஆன்சர் தெரியும். மிஸ் T1 வந்து T2 விட கிரேட்டர் தானே இருக்கு மிஸ். T2. அவ்வளவுதான் விஷயம். உங்க பேரு? மிஸ் காவ்யா. சூப்பர் காவியா. அவ்வளவுதான் விஷயம். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட குறிய போடணும். அதுதான் டிஃபரன்ஸ், கழித்தல். அப்ப T is equal to T2 minus T1. அப்ப T2 ஓட வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் ஆஃப் T1 வேல்யூ இன் டிகிரி செல்சியஸ். இப்ப இந்த சமன்பாட்டை அப்ளை பண்ண சொல்லி இருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண சொல்லி இருக்காங்க. நம்மளோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ்க்கான ஈக்குவேஷன் Z plus or minus del Z is equal to A minus B plus or minus del A plus del B ன்னு நாம டெரைவ் பண்ணிருந்தோம். இந்த ஈக்குவேஷன்ல தான் இதை அப்ளை பண்ண சொல்றாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது இங்க ஏபிங்கிறது தான் நம்மளோட மெஷர்மெண்ட். அப்ப ஏங்கிறது 50, ஏங்கிறது 50, பிங்கிறது 20. அப்ப டெல் ஏங்கிறது யாரு? 0.5. டெல் பிங்கிறது 0.5. இப்ப இந்த ஆர்டர்ல இதுதான் நம்மளோட ஜெனரல் எக்ஸ்பிரஷன். இங்க நேரடியா டைரக்டா நம்ம டிஃபரன்ஸ் போட்டுட்டோம். ஆனா நம்மளோட அரித்மெட்டிக் ஆபரேஷன் படி பார்க்கும்போது ஃபார்முலா வந்து A minus B. அப்போ T is equal to 50 minus 20. அதுக்கப்புறம் இந்த காமன் சைன் அப்ளை பண்ணும். 50 minus 20 plus or minus 0.5 plus 0.5. ஏன்னா del A plus del B. அப்ப இத ரெண்டையும் கூட்டணும். இப்ப பாருங்க, T is equal to 50 minus 20 எவ்வளவு? 30. அவ்வளவுதான், சிம்பிள். 50 minus 20 னா 30. காமன் சைன் பிளஸ் ஆர் மைனஸ், தென் 0.5ஐயும் 0.5ஐயும் ஆட் பண்ண எத்தனை? 1. அவ்வளவுதான், சூப்பர். 1. நமக்கு கிடைச்சாச்சு. அப்ப டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் T is equal to 30 plus or minus 1 given unit in degree Celsius. ஒரு தெர்மோமீட்டரை பயன்படுத்தி ரெண்டு பொருளோட வெப்பநிலையை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப அந்த ரெண்டு பொருளோட வெப்பநிலையும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. அந்த வெப்பநிலை மாறுபாடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போதே T is equal to 30 plus or minus 1 degree Celsius அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? Yes, miss. குட்டி, இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? Yes, miss. சூப்பர். Yes, miss. ஓகே, ஃபைன். ஃபைன். இந்த மாதிரி தான் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, the length and breadth of a rectangle are 3.4 plus or minus 2 சென்டிமீட்டர் அப்படின்றது breadth பின்னு சொல்லுவோம். ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகம் இருக்குது.
அதனோட நீளம் வந்து இவ்வளோ இருக்கு, அகலம் வந்து இவ்வளோ இருக்கு. கால்குலேட் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் வித் எரர் லிமிட். அந்த பிழையோட எல்லையோட என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் a rectangle are this given value and calculate the area of the rectangle with error limit. ஒரு செவ்வகத்தோட நீளம் மற்றும் அகலங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னா அந்த செவ்வகத்தோட பரப்பை பிழை எல்லையோட கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. எரரோட கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. Length is equal to this much of centimeter. Breadth is equal to this much of centimeter. Area with error limit. இப்ப நம்மளோட எய்ம் என்னது? ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். வித் எரர் லிமிட் அப்படின்னா ஏரியா அப்படிங்கிறது மெயின் மெஷர்மெண்ட் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த டெல் ஏ அப்படிங்கிறது எரர். அப்ப நமக்கு அவங்க கண்டிஷன் என்னது? எரர் லிமிட் அப்படிங்கிறதுனால ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ தான் நாம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? L into B. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கண்ணே? ஒரு ஆப்ஜெக்டோட ஏரியா அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் அல்லது எனி டூ சைட்ஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நமக்கு ஏரியா கிடைக்கும். அப்போ எல்லோட வேல்யூ இவ்வளோ இருக்கு, பியோட வேல்யூ வந்து இவ்வளோ இருக்கு. இப்ப ஏரியா இன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லையா? லென்த் இன் சென்டிமீட்டர், பிரெத் இன் சென்டிமீட்டர். இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 19.38 கிடைக்குது. இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் வேற பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது 19.38 ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 8 வந்து எபோவ் 5 இருக்கு. அப்ப இங்க பக்கத்துல ஒண்ணு ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 3ன்றது 4ஆ மாறிடும். அப்ப 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். லென்த்னா சென்டிமீட்டர், பிரெத்னா சென்டிமீட்டர், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப அந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப நம்ம எரர் அனாலிசிஸ்க்கு வரோம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் படி நம்ம அதை கண்டுபிடிச்சிடணும். இப்ப பாருங்க, ஏரியா டெல் ஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு டெல் எல் பை எல்ங்கிறது இது ஏரியாவை குறிக்குது, இது லென்த்தை குறிக்குது. பிளஸ் யாரு அப்படின்னா டெல் பி டிவைடட் பை பி. இப்ப நமக்கு எரர் தான் கண்டுபிடிக்குது. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டெல் ஏ. calculate the area of that rectangle with error limit ன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம டெல் ஏ கண்டுபிடிச்சாதான் எரர் லிமிட்டோட நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப டெல் ஏவை மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ஏவை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல எடுத்துட்டு போகும்போது மல்டிபிள் ஆகும். அப்ப டெல் ஏ இஸ் ஈக்குவல் டு டெல் எல் பை எல் பிளஸ் டெல் பி பை பி இன்டே ஏ. இப்ப நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்கு. அப்ப டெல் ஏ இஸ் ஈக்குவல் டு டெல் எல்ங்கிறது யாரு? 0.1 டிவைடட் பை எல்ங்கிறது 5.7. டெல் பி இஸ் ஈக்குவல் டு 0.2 and b is equal to 3.4. then a is equal to 19.4 centimeter square. இப்ப வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. நாம சிம்பிளிஃபை பண்ணோம். இங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வேல்யூ இருந்தாதான் சரியா இருக்கும். del a is equal to 0.1 5.7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இவ்வளவு கிடைக்கும். 0.2 3.4 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.0588 கிடைக்குது. இன்டு ஏரியா 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் சம் ஆஃப் பண்ணும். சம் ஆஃப் பண்ணி
இந்த வேல்யூ கூட மல்டிபிள் பண்ணணும். நோட் பென்சில் இருந்தா போட்டு சொல்லுங்க குட்டி. மிஸ் 0.0763 இருங்க குட்டி. 0.0175 plus a 0.0588 that is equal to super answer. எவ்வளவு குட்டி வந்துச்சு? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0.0763. 0.0763. உங்க பேரு கமல்நாத், கரெக்டா? கமல்நாத், எஸ் மிஸ். ஓகே கமல். இப்போ வந்து சூப்பர். இன்ட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த 19.4 கூட இதை மல்டிபிள் பண்றோம். அப்ப மல்டிபிள் ஆஃப் 19.4 இஸ் ஈக்குவல் டு நமக்கு வேல்யூ எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 1.488088 கிடைக்குது. டெல் ஏஸ் ஈக்குவல் டு, நம்ம இது ரொம்ப லென்த்தி வேல்யூவா இருக்கு, இதை என்ன பண்ணோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இங்க பாருங்க தேர்ட் டிஜிட் ஜீரோவா இருக்கு. ஆஃப்டர் தி டெசிமல் பாயிண்ட் தேர்ட் டிஜிட் ஜீரோ. அப்ப அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ நம்பர்ஸுக்கு ஆர் டிஜிட்ஸுக்கு வேல்யூவே கிடையாது. அப்ப அதை அப்படியே எலிமினேட் பண்ணிடுறோம். எலிமினேட் பண்ணிட்டு என்ன பண்றோம், 1.48 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்றோம். நீங்க கேட்கலாம், ஏங்க மேம் இங்க ஜீரோவுக்கு அப்புறம் 1.48088 ஜீரோவுக்கு அப்புறம் ஒரு 8 இருக்கே, ஏன் எபோவ் 5 இருக்கு ஆட் பண்ணலாம்னா எபோவ் 5 ஆட் பண்ணாலும் இங்க 1 தான் வரும். அப்ப 1.48 கிடைக்கும். இதையும் இது ஈவன் நம்பர் அப்படிங்கறதுனால ரவுண்ட் ஆஃப் பண்றோம். அப்போ 1.48 இஸ் ஈக்குவலன்ட் டு 1.5. இப்போ ஏரியா வித் எரர் லிமிட் ஆஃப் that rectangle A is equal to, நம்ம என்ன பண்ணிருக்கோம், A ஓட வேல்யூ வந்து 19.4, எரர் லிமிட் வந்து 1.5, அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்டு பிரெத்தை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஏரியா வித் எரர் லிமிட் அப்படிங்கிறது A is equal to 19.4 plus or minus 1.5 centimeter square. எல்லாருக்கும் இந்த ஆன்சர் கிடைக்குதா குட்டி? எஸ் மிஸ். ஓகே. பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் போட்டுருவீங்களா? எஸ் மிஸ். Yes, miss. எஸ் மிஸ். Good, good. Good students. வாங்க இது பாருங்க, அடுத்த ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். தி வோல்டேஜ் அக்ராஸ் எ வயர் இஸ் the voltage across a wire is 100 plus or minus 5 volts. 100ங்கிறது மெயின் வேல்யூ, plus or minus 5 voltsங்கிறது எரர். and current passing through it, அதன் வழியா பாயிற மின்னோட்டம் 10 plus or minus 0.2 ஆம்பியர். இங்க யூனிட்டை பிரிச்சு தனியா எழுதிட்டாங்க, ஆம்பியர். இது ஒரு வயர் அப்படின்னா அந்த வயர் வழியா என்ன செய்யுது அப்படின்னா I magnitude of current flow ஆகுது. அப்படி flow ஆகும்போது இந்த மாதிரி கரண்ட் I magnitude of current flow ஆகுது. அப்ப across this wire, இந்த வயருக்கு குறுக்க இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு வோல்டேஜ் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இவ்வளவு வேல்யூ 100 plus or minus 5. இது ஓம்ஸ் லா தான். இது ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் ஆஃப் தி கண்டக்டருக்கு
டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்ப இங்க ரிலவன்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது I is equal to 1 by R into V ன்னு கிடைக்கும். இந்த V லெஃப்ட்டுக்கு கொண்டு வரும். அப்ப V is equal to IR. இதுதான் நம்ம ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம். இப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னா ஃபைண்ட் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வயர். இந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த கம்பியோட மின்தடை கண்டுபிடிக்கணும். ஒரு கம்பிக்கு குறுக்க என்ன பண்ணுதுன்னா மின்னழுத்த வேறுபாடு 100 பிளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த கம்பி வழியே பாயிற மின்னோட்டம் 10 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர்னு இருக்குது. அப்ப அந்த கம்பியோட மின்தடை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. மின்னோட்டம் பாயும் போது மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். ஐங்கிற மின்னோட்டம் பாயும் போது பிங்கிற அளவுக்கு மின்னழுத்த வேறுபாடு உருவாச்சுன்னா அப்ப அந்த கம்பியோட மின்தடை மதிப்பு என்னவா இருக்கும், அதான் கேள்வி. V is equal to IR. ஒரு கம்பி வழியா I அப்படிங்கிற மின்னோட்டம் பாயும் போது அந்த கம்பிக்கு குறுக்க உருவாகிற மின்னழுத்த வேறுபாடு Bனா அந்த கம்பியோட மின்தடை ஆரோட மதிப்பு என்னவா இருக்கும். கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்னடா புரிஞ்சுச்சிங் மிஸ். சூப்பர். இப்ப பாருங்க சொல்யூஷன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா voltage V is equal to this much of volts, current I is equal to this much of ampere, then what is the resistance in ohm. பாருங்க இங்க சொல்லிருக்காங்களா ohms law. The resistance R is given by ohms law. V is equal to IR அப்படின்னா இதுல இருந்து R கண்டுபிடிக்கும் போது R ரைட் சைட்ல வச்சுக்கிட்டு I லெஃப்ட்டுக்கு வரும்போது டினாமினேட்டர்ல வரும். அப்போ V by I ன்னு கிடைக்கும். R is equal to V by I. இப்ப நேரடியா நம்ம மதிப்புகளை பிரதியிடலாம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் R கண்டுபிடிச்சிடலாம். R is equal to இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது மெயின் வேல்யூ மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணும், எரர் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. எரர் வந்து அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப R is equal to V க்கு பதிலா 100 அப்ளை பண்றோம். தென் இன்ஸ்டெட் ஆஃப் I 10 ஆம்பியர்னு மெயின் வேல்யூ மட்டும் அப்ளை பண்றோம். அப்ப 100 by 10 அப்படிங்கிறது 10 ohm. Therefore resistance of that wire is 10 ohm without error. எரரை இன்னும் கால்குலேட் பண்ணாம அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm. ஆனா நம்ம எரரையும் இன்க்ளூட் பண்ணோம். எரரை எப்படி இன்க்ளூட் பண்றது? ரெசிஸ்டன்ஸ்க்கான எரர் தான் இப்ப கண்டுபிடிக்கணும். அப்ப del R by R, del Rங்கிறது எரரு, Rங்கிறது மெயின் வேல்யூ, இஸ் ஈக்குவல் டு del V டிவைடட் பை V. del Vங்கிறது உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட எரர், Vங்கிறது மெயின் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூ. அதே மாதிரி தான் கரண்ட்டுக்கும் del I டிவைடட் பை I. இப்ப நம்மளோட எய்ம் என்னன்னா R கண்டுபிடிச்சாச்சு, del R எரர் தான் கண்டுபிடிக்குது. அப்ப del R மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு இந்த R ரைட் சைடு எடுத்துட்டு போகும்போது மல்டிபிள் ஆகும். இப்ப del R is equal to del V divided by V plus del I by I into R அப்படின்னு சொல்லி ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதுல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். del R is equal to இது எக்ஸ்பிரஷனு. therefore del R is equal to del V ஓடது 5, V is equal to 100, del I is equal to 0.2, then I is equal to 10, R is equal to 10 ohm. இப்ப எப்பவும் போல நீங்க 5 divided by 100 ன்னு போடணும். ஃபைவ் டிவைடட் பை 100, 10 ஸ்கொயர் போட்டு நீங்க பவர் பேலன்ஸும் பண்ணலாம். 5 divided by 100னா 0.05. அதே மாதிரி 0.2 divided by 10 அப்படின்னா 0.02 into 10. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா
0.02 plus 0.05 is equal to 0.07 into 100. அப்ப சாரி இன்ட்டு 10. இந்த 10 இது கூட மல்டிபிள் பண்ணும்போது ஒரு டிஜிட் டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போ del r is equal to 0.7 ohm. எரர் வந்து 0.7 ohm. இப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். The resistance R is equal to என்ன ஃபார்முலா? R plus or minus del R ohm அப்படிங்கிறது தான் with error general formula. அப்ப R is equal to R அப்படிங்கிறது 10 plus or minus del R அப்படிங்கிறது error 0.7 ohm. இதுதான் அந்த கம்பியோட மின்தடை. ஒரு வயர் வழியா 100 plus or minus ஒரு வயர் வழியா 10 plus or minus 0.2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப அந்த வயருக்கு அக்ராஸா ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 100 plus or minus 5 வோல்ட்ஸ்னு இருக்கு. அப்ப அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் R is equal to 10 plus or minus 0.7 ohm. குட்டி இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சூப்பர் சூப்பர். ஓகேடா, ஃபைன் ஃபைன். இப்போ அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்ல நம்ம அடிஷன் பார்த்திருக்கோம், சப்ட்ராக்ஷன் பார்த்திருக்கோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்திருக்கோம், எஸ்பெஷலி எரர் அனாலிசிஸ்ல. அடுத்தது இன்னும் யார் மீதி இருக்கா? டிவிஷன் மட்டும் மீதி இருக்கு. டிவிஷன்ல ஒரு மாடல் ப்ராப்ளம் போட்டுடலாம். A physical quantity x, ஒரு physical quantity இயற்பியல் ராசி இருக்கு, அது x ன்னு சொல்றோம். It is given by x is equal to a square b cube divided by c into root of d. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி, ஆனா கொஞ்சம் கவனி. ஒரு physical quantity x ன்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், அதனோட எக்ஸ்பிரஷன் வந்து இப்படி இருக்கு. x is equal to a square b cube divided by c into root of d ன்னு இருக்கு. If the percentage errors of measurement in A, B, C and D are, இப்போ இந்த சொல்லி இருக்கிறோம்ல, இந்த எக்ஸ்பிரஷன்ல யார் யாரெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கிறா? x அப்படிங்கிற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியில யாரெல்லாம் இருக்கிறா? A, B, அவ்வளவுதான் C, D. விஷயம். சூப்பர். x அப்படிங்கிற பிசிக்கல் குவான்டிட்டியில ஏங்கிற ஒரு குவான்டிட்டி பிரசன்ட் ஆயிருக்கு, பிங்கிற ஒரு குவான்டிட்டி பிரசன்ட் ஆயிருக்கு, சிங்கிற ஒரு குவான்டிட்டி பிரசன்ட் ஆயிருக்கு, அண்ட் ஆல்சோ டி அப்படிங்கிற ஒன் மோர் பிசிக்கல் குவான்டிட்டி பிரசன்டிங் இன் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்ப அதனோட பெர்சன்டேஜ் எரர் தான் கொடுத்திருக்காங்க. பெர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஏ அப்படின்றது 4%, பெர்சன்டேஜ் எரர் ஆஃப் பி அப்படின்றது 2%, பெர்சன்டேஜ் எரர் ஆஃப் சி அப்படின்றது 3%, and also the percentage error of D is 1%. Then calculate the percentage error in the calculation of x. xங்கிற ஒரு physical quantity, அதுல A, B, C, Dங்கிற 4 physical quantity present ஆயிருக்கு. அப்போ இந்த 4 physical quantityயோட எரர் வேல்யூஸும் இவ்வளவு, percentage எரர் இவ்வளவு இருந்துச்சுன்னா x அப்படிங்கிற physical quantityயோட பர்சன்டேஜ் எரர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மிஸ். Yes, miss. ஓகேடா. இப்ப பாருங்க, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு x is equal to a square b cube divided by c into root of d அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஷனை எழுதியாச்சு. இப்ப வந்து பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ.
x is equal to a square b cube divided by c into root of d. இப்ப வாங்க விஷயத்துக்கு. x-க்கு எப்படி percentage error போடுறது? குட்டி x-க்கு எப்படிடா percentage error போடுறது? Types of Delta x error divided by x. அவ்வளவுதான் விஷயம். நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ல வந்து எரர் அனாலிசிஸ்ல ஒரு 6 விதமான பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் 6 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிருக்கோம். வர டிஃபரன்ஸ் வந்து ரேஷியோ வந்து 100ஆல மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு யார் கிடைப்பாங்க? பர்சன்டேஜ் எரர் கிடைச்சிரும் இல்லையா? அப்ப எக்ஸுக்கு பர்சன்டேஜ் எரர்ங்கிறது டெல் எக்ஸ் பை எக்ஸ் இன்டு 100. இந்த கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் கியூப் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துடணும். அடுத்தது ரைட் சைட் போங்க. ஏவோட பர்சன்டேஜ் எரர் என்னது? 2 இன்டு டெல் ஏ பை ஏ இன்டு 100. அடுத்தது பி கியூப்னு இருக்கு. அப்ப பி 3 இன்டு டெல் பி பை பி இன்டு 100. அடுத்தது டினாமினேட்டர்ல எல்லாத்தையும் பிளஸ் தான் பண்ணணும். பவர்ல இருக்கிற வேல்யூ எல்லாம் மல்டிபிள்ஸ்ல கொண்டு வந்துட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் எங்க இருந்தாலும் பிளஸ் தான் பண்ணணும். இப்ப ஏ பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சிக்கான பர்சன்டேஜ் எரர் ஃபார்மேட் என்னது? பிளஸ். இங்க சி மட்டும்தான் இருக்கு, பவர் 1 இருக்கு, அப்ப அது தேவையில்லை. டெல் சி டிவைடட் பை சி இன்டு 100. அடுத்தது பிளஸ் யார் இருக்கிறா? டி இருக்குது, ரூட் ஆஃப் டி. ரூட் ஆஃப் டி நம்ம வந்து d பவர் 1/2 எழுதலாமா? அப்போ இந்த 1/2 மல்டிபிள்ஸ்ல கொண்டு வந்துட்டோம். 1/2 இன்டு டெல் டி பை டி இன்டு 100. இப்ப நாம x அப்படிங்கிற பிசிக்கல் குவான்டிட்டியோட பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட்டை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்ப இதுல வேல்யூஸ் அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடுல பாருங்க. 2 இன்டு டெல் ஏ பை ஏ இன்டு 100 என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4%. பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஏங்கிறது இதுதான். பிளஸ் 3 இன்டு திஸ் ஒன்லி பர்சன்டேஜ் எரர் ஆஃப் பி, தட் இஸ் 2%. அப்ப 3 இன்டு 2%. அடுத்தது சிக்கு வரணும். அடுத்தது சிங்கிற ஃபார்மேட்டை பாருங்க. சிக்கு யாரு இருக்கா? பவர் 1 தான். அப்போ இந்த டெல் சி டிவைடட் பை சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 இன்டு 3%. பர்சன்டேஜ் எரர் ஆஃப் சிங்கிறது 3%. அடுத்தது பிளஸ் இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இந்த டெல் டி டிவைடட் பை டி இன்டு 100. பர்சன்டேஜ் எரர் ஆஃப் டிங்கிறது 1%ன்னு கிவன்ல கொடுத்திருந்தாங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்போ 2 இன்டு 4 எவ்வளவு? 8. 3 இன்டு 2 6. 1 இன்டு 3 3. 1 இன்டு 1/2 அப்படின்னா யாரு? half, 0.5. 1 கூட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். அப்போ 1 இன்டு 1/2ங்கிறது 1/2. 1/2 இஸ் நத்திங் பட் 0.5. இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? தி பர்சன்டேஜ் எரர் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17.5%. இது வருதான்னு செக் பண்ணி சொல்லுங்க குட்டி. 8 6 14, 14 3 17 பிளஸ் 0.5னா 17.5. இந்த ப்ராப்ளம் ஈஸியா இருக்கா? எஸ் மிஸ். Yes, miss. எஸ் மிஸ். ஓகே. Yes, miss. Okay, students. Good.
இன்னும் ஒரு ப்ராப்ளம் போட்டுடலாம். என்ன பண்ணலாம்? நாம இதுல டைமென்ஷனல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா 3 அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒன் மோர் ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன பண்ணலாம்? ஹோம்ஒர்க் மிஸ் கொடுத்துட்டா? அதை சால்வ் பண்ணி என்கிட்ட டவுட் கேளுங்க பார்க்கலாம். நான் எதுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். இங்க பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 1.13. SIS சிஸ்டத்துக்கு மாத்துங்க. CGS சிஸ்டத்துக்கு மாத்துங்க. SI சிஸ்டம்ல கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ கொடுத்தாச்சு. அத வந்து CGS சிஸ்டத்துக்கு கைனடிக் எனர்ஜி mgh அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது. அந்த பிசிக்கல் எனர்ஜிங்கிறது half mv². mgh this expression correct or wrong அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். that is problem number 1.14. மீதி ப்ராப்ளம்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இந்த 2 ப்ராப்ளமும் போட்டலாமா குட்டி? டேய். எஸ் மிஸ். எஸ் மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, miss. எஸ் மிஸ். Yes, miss. எஸ் மிஸ். ஓகே. இந்த நான் வந்துட்டு இப்ப நம்ம இந்த ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் சூப்பர். இப்ப இந்த செஷன் முடிச்சிட்டு நான் போய் இந்த ப்ராப்ளம் நம்பரை GCRல அப்டேட் பண்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட நோட்ஸை வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே மிஸ். ஓகே மிஸ். ஓகே மிஸ். All of you willing to submit? Yes. Yes, miss. Yes or no? Yes, miss. Right, fine, fine. Okay, da. Thank you for listening, students. You can leave from the class.